சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக சிம்மம் காட்டுக்கு ராஜா மாதிரி நாட்டுக்கு ராஜா சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிம்ம ராசி ஜென்ஸ் உங்களை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஒரு மிடுக்கான தோற்றம், ஆளுமை, எதுக்குமே தலை வணங்காதது. நான் கரெக்டு அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய கும்பனாக இருந்தாலும் சரி, நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசர மாட்டேன் அப்படின்ற தைரியம். தப்பே செஞ்சா கூட அந்த தப்புல வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏழைகளை பிறக்கிறது தப்பு இல்லை, ஏழைகளை சாவது தான் தப்பு. அந்த வார்த்தைலாம் சிம்மத்துக்கு கரெக்டாக பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அந்த ஆஃபீஸில் ஒரு பிள்ளை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளையை பார்த்தோன்னே, ஒரு பொண்ணை பார்த்தோன்னே அழகாக இருந்தால் பிடிக்குமா? கிடையாது. நல்ல புத்திசாலியாக இருந்தால் பிடிக்குமா? கிடையாது. ரொம்ப இறக்க குணமாக இருந்தால் பிடிக்குமா? அதெல்லாம் கிடையாது. ரொம்ப பணிவாக இருந்தால் பிடிக்குமா? அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிரிச்சு பேசினா பிடிக்குமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ என்ன பண்ணாது அங்கே சிம்மத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப சிம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து பாருங்க, உன்னோட ஹையர் போஸ்ட்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகிட்ட லைட்டா சீன்றா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லைட்டா மிஸ்பிஹேவ் பண்றா, லைட்டா வந்து ரொம்ப வழியும் போது அது கம்முன்னு இருக்கு. லைட்டா அவனோட வந்து பாத்தீங்கன்னா டச் அப்படின்றது பண்ணான்னா பளீர்னு சப்புன்னு ஒன்று விடும். பளீர்னு ஒன்று விட்டுச்சுன்னு வச்சுக்க, அங்க அந்த பொண்ணு இந்த சிம்மத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீ ஜீன் போடு, நீ வந்து ஷார்ட்ஸ் போடு, அது மற்றவங்க கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா உறுத்துற மாதிரி இருக்கக்கூடாது, கண்ணை புடுங்குற மாதிரி இருக்கக்கூடாது, அவங்களுடைய காம எண்ணங்களை தூண்டுற மாதிரி இருக்கக்கூடாது, நேர்த்தியான உடைகள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சிம்மம். அதுக்காக புடவை போட்டுட்டு இப்படி போட்டுட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நீ ஜீனே கூட போடு, நீ வந்து ஒரு சின்ன டிஷர்ட் கூட போடு, அதில் வந்து நேர்த்தி இருக்கணும், அதில் டீசன்சி இருக்கணும், அதில் ஒரு ராயல்ட்டி இருக்கணும், அதில் ஒரு நீட்னஸ் இருக்கணும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்னிட்டி இருக்கணும். இப்படி பல விஷயம் நினைப்பாங்க. வணக்கம், நான் டாக்டர் தீபார்லால். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லவ். ஒவ்வொரு ராசினோட லவ் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் இப்போ என்ன ராசியை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்ம ராசி அன்பர்கள் உங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக சிம்மம் காட்டுக்கு ராஜா மாதிரி நாட்டுக்கு ராஜா சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிம்ம ராசி ஜென்ஸ் உங்களை பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். ஒரு மிடுக்கான தோற்றம், ஆளுமை, எதுக்குமே தலை வணங்காதது. நான் கரெக்டு அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய கும்பனாக இருந்தாலும் சரி, நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா அசர மாட்டேன் அப்படின்ற தைரியம். தப்பே செஞ்சால் கூட அந்த தப்புல வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பொதுவாக வந்து பாருங்க, நிறைய பேர் தப்பு செய்வாங்க. தப்பு செஞ்சுட்டு அதை ஒத்துக்கிற தைரியம் அப்படின்றது யாருக்கும் இருக்காது. நான் தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்றத சொல்கிறதுக்கே வந்து அசிங்கப்படுவாங்க, அவமானப்படுவாங்க, வெட்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சிம்மம் மட்டும் அப்படி கிடையாது. நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னா ஒரு பெரிய சபையில் கேட்குறாங்க, இந்த தப்பு நீ செஞ்சிட்டியா அப்படின்னா ஆமாம் நான் செஞ்சிட்டேன். மனுஷங்கன்னா தப்பு செய்கிறது நியாயம் தானே. தெரியாமல் செஞ்சுட்டேன், இப்போ என்ன உன் வாழ்க்கையில் நீ தப்பு செய்யலையா? நீ பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நல்லா தான் வாழ்ந்துட்டு வரியா? லைஃப்பில் இவ்வளோண்டு தப்பு கூட நீ செஞ்சுருக்க மாட்டேன். உன் தப்பு தெரியல, அதனால் நீ நல்லவனாக இருக்க. என் தப்பு தெரிஞ்சிருச்சு, அதனால் நான் கெட்டவனாக இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு செஞ்ச தப்பை அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு பெரிய தைரியம் இருக்க ராசி எது அப்படின்னு சிம்ம ராசி. அப்படிப்பட்ட சிம்ம ராசியில் பிறக்கிறதே ஒரு பெரிய விஷயங்க. எப்படி அப்படின்னா, பொதுவாக சிம்மமே ஆளுமை அப்படின்றது உண்டு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிம்ம ராசி ஆண்கள் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு தனித்துவம் அப்படின்றது இருக்குதாங்க செய்யும். துணிவு ஜாஸ்தி அப்படின்னு சொல்லலாம். துணிவே துணை அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. அதே மாதிரி பாருங்க, ஒரு கூட்டத்தில் தனியாக தெரிவாங்க, தனித்தன்மை வாய்ந்தவங்க. தலைவராக இருக்கக்கூடிய எல்லா தகுதியும் எந்த ராசிக்கு இருக்குது அப்படின்னா சிம்ம ராசிக்கு இருக்குது. இப்படிப்பட்ட பர்சனாலிட்டிக்கு லவ் வருமா? சாலிடாக வருங்க. அந்த லவ்வில் அவங்க எப்படி இருப்பாங்க? அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பொதுவாக இப்போ நம்ம லவ் அப்படின்னும் போது நம்ம ஒரு மத்தியம வயசு பர்சனாலிட்டி வச்சு லவ் சொல்ல முடியாது இல்லைங்களா? ஒரு யங் ஏஜ் பிள்ளைங்க ஒரு காலேஜ் படிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா ஒரு ஆஃபீஸில் இப்போ தான் ஃப்ரெஷர் புதுசாக ஆஃபீஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இந்த சிம்மம் புதுசாக ஆஃபீஸில் ஜாயின் பண்ணும்போது கூட சாதா ஒரு போஸ்ட்டில் ஜாயின் பண்ணாலும் அந்த சாதா போஸ்ட்லேயே தொடராது. காரணம் என்ன அப்படின்னா தன்னோட தனித்தன்மையினால், அதிபயங்கர ஒரு சாதுரியத்தினால. சாதுரியம் அப்படின்னா ஒரு கிரிமினல் ஆஸ்பெக்டில் யோசிக்கிறது அப்படி கிடையாது. புத்திசாலித்தனம், தொழிலில் சாதுரியம். அந்த சாதுரியத்தினால அவங்க வந்து பாருங்க ஒரு லீடிங் போஸ்ட்டில் வருவாங்க. நம்பர் 100 இருந்தால் கூட நம்பர் 1 வருவாங்க. அதுதான் சிம்மம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி ஒரு கன்சர்னில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த கன்சர்னில் வேலை செய்ய ஆரம்பித்து 6 மாதம் ஆச்சு. 6 மாதத்தில் நான் ராஜாவாயிட்டேன் அந்த இடத்துக்கே அப்படின்ற ஒரு அமைப்பை இவங்களே கொண்டு போயிடுவாங்க. பொது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஏழைகளை பிறக்கிறது தப்பு இல்லை, ஏழைகளை சாவது தான் தப்பு. அந்த வார்த்தைலாம் சிம்மத்துக்கு கரெக்டாக பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி ஒரு 6 மந்த்ஸில் ஒரு நல்ல கெத்தான ஒரு போஸ்ட்டில் வந்துடுவாங்க. அதுக்கு மேலே கெத்தான போஸ்ட்டில் வரலை அப்படின்னாலும் அந்த ஆஃபீஸில் ஒரு டாமினேட்டிங் பர்சன், அந்த ஆஃபீஸில் ஒரு முக்கியமான பர்சன்,
அந்த ஆஃபீஸில் அவர் சொன்ன தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துடுவாங்க. புரியுதுங்களா? அது அவங்களோட முழு முதல் உழைப்புனால, புத்திசாலித்தனத்தினால, பிஸ்னஸில் என்னென்ன டாக்டிக்ஸை இன்டியூஸ் பண்ணலாம், என்னென்ன சாதுரியத்தை ஏற்படுத்தலாம், படித்து நாலேஜபிளாக இன்டெப்த் ஆஃப் நாலேஜ் கெயின் பண்ணின்னு அது வந்துடுவாங்க. அப்போ அந்த ஆஃபீஸில் ஒரு பிள்ளை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிள்ளையை பார்த்தோன்னே, ஒரு பொண்ணை பார்த்தோன்னே அழகாக இருந்தால் பிடிக்குமா? கிடையாது. நல்ல புத்திசாலியாக இருந்தால் பிடிக்குமா? கிடையாது. ரொம்ப இறக்க குணமாக இருந்தால் பிடிக்குமா? அதெல்லாம் கிடையாது. ரொம்ப பணிவாக இருந்தால் பிடிக்குமா? அதெல்லாம் கிடையாது. ரொம்ப சிரிச்சு பேசினா பிடிக்குமா? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ என்ன பண்ணாதாங்க சிம்மத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு ரொம்ப சிம்பிள். ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு பிள்ளை வந்து ஆஃபீஸ்க்கு சேருது. ஆஃபீஸ் சேர்ந்தவுடனே கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் வந்து கொஞ்சம் ஒரு வழிச்சல், கொஞ்சம் ஜொல்லு, அப்படி நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க தானே. அப்போ அந்த மாதிரி ஏதோ ஒரு பிள்ளை வந்து புதுசு, நான் வந்து பாருங்க உன்னோட ஹையர் போஸ்ட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைகிட்ட லைட்டாக சீன்றா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லைட்டாக மிஸ்பிஹேவ் பண்ணுறா, லைட்டாக வந்து ரொம்ப வழியும் போது அது கம்முன்னு இருக்குது. லைட்டாக அவனோட வந்து பார்த்திங்கன்னா டச் அப்படின்றது பண்ணான்னா பளீர்னு சப்புன்னு ஒன்று விடும். பளீர்னு ஒன்று விட்டுச்சுன்னு வச்சுக்கேன், அங்கே அந்த பொண்ணு இந்த சிம்மத்துக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக அநியாயத்தை கண்ட பொங்கி எழறவங்கள ரொம்ப பிடிக்கும். ஒரு ரியல் ஹீரோயின் மாதிரி இருக்க பிள்ளைங்கள ரொம்ப பிடிக்கும். விஜய் சாந்தி மேடம் மாதிரி இருக்க பிள்ளைங்கள ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அவன் வழியும் போதே மூஞ்சால் அடிச்சிச்சு, அதையும் மீறி அவன் லைட்டாக டச் பண்ணால் பளீர்னு விடும். 4 பேருக்கு முன்னாடி யாரை பற்றியும் கவலைப்படாமல் பலார்னு நிறையுது பார்த்தீங்களா, அந்த பொண்ணு சிம்மத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஷீ இஸ் மை லைஃப் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி அவங்க முடிவு பண்ணிடுவாங்க. இந்த பிள்ளையை விட பர்ஃபெக்டான பிள்ளை எனக்கு கிடைக்காது. ஏன்னா ரொம்ப வந்து பாருங்க தெளிஞ்ச நீரோட போல மனசு, துணிவு ரொம்ப இருக்கவங்கள சிம்மத்துக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆக அந்த பிள்ளையை உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சு டைரெக்டாக போய் லவ் சொல்லுவாங்களா? உடனே சொல்லுவாங்களா? கிடையாது. அந்த பிள்ளையை அப்சர்வ் பண்ணுவாங்க. அந்த பிள்ளையினோட ஸ்டேட்டஸ் என்ன, அந்த பிள்ளையினோட கேரக்டர் என்ன, அந்த பிள்ளையினோட ஃபேமிலி என்ன, அந்த பிள்ளையினோட ஒரு டிக்னிட்டி என்ன. சிம்மத்துக்கு எல்லாமே வேணும். அதாவது நல்ல கௌரவமான குடும்பமாக இருக்கணும், நல்ல பொண்ணாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும், நல்ல நாகரீகமான உடை அணிஞ்சிருந்தாலும் அதில் வந்து பார்த்திங்கன்னா வல்காரிட்டி இருக்கக்கூடாது, டீசன்சி இருக்கணும். இப்போ நீ ஜீன் போடு, நீ வந்து ஷார்ட்ஸ் போடு, அது மற்றவங்க கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா உறுத்துற மாதிரி இருக்கக்கூடாது, கண்ணை புடுங்குற மாதிரி இருக்கக்கூடாது, அவங்களோட காம எண்ணங்களை தூண்டுற மாதிரி இருக்கக்கூடாது, நேர்த்தியான உடைகள் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க சிம்மம். அதுக்காக புடவை போட்டுட்டு இப்படி போத்துட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. நீ ஜீனே கூட போடு, நீ வந்து ஒரு சின்ன டிஷர்ட் கூட போடு, அதில் வந்து நேர்த்தி இருக்கணும், அதில் டீசன்சி இருக்கணும், அதில் ஒரு ராயல்ட்டி இருக்கணும், அதில் ஒரு நீட்னஸ் இருக்கணும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்னிட்டி இருக்கணும். இப்படி பல விஷயம் நினைப்பாங்க. ஸோ அந்த பிள்ளையை பிடிச்சிச்சு. அந்த பிள்ளை என்ன ட்ரெஸ் போட்டாலும் ஓகே, குட், டீசெண்டாக இருந்தால் ரைட்டு. அந்த பிள்ளையை எப்படி லவ் பண்ணுவாங்க? ரொம்ப சிம்பிள். அந்த பொண்ணு வந்து பேசுது அப்படின்னா இவங்களும் ஜஸ்ட் ஃப்ரெண்டாக, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக பழகுவாங்க. அந்த பொண்ணை க்ளீனாக அப்சர்வ் பண்ணிப்பாங்க. அப்சர்வ் பண்ண பின்னாடி இவங்க அந்த பொண்ணு எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுடைய தனித்தன்மை வாய்ந்த குணத்தினால ரொம்ப ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப ஈஸியாக இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க. அதாவது இவங்ககிட்ட நிறைய வந்து ப்ளஸஸ் இருக்கும். நிறைய ப்ளஸஸ் இருக்கும்போது ஆப்வியஸ்லி ஒரு பொண்ணு பையன் வந்து ரொம்ப ஆளுமையாக இருக்கா, புத்திசாலியாக இருக்கா, ரொம்ப திறமையாக இருக்கா, எஃபிகசியோட எல்லா வேலையும் செய்கிறான், நல்லவனாகவும் இருக்கான், நடிக்க தெரியல. அப்போ அந்த மாதிரி பையனை எங்கே போய் தேடுறது இல்லையா? அப்போ அந்த மாதிரி இந்த பையனுக்கு எல்லா குணமும் இருக்கிறதுனால அந்த பொண்ணு ஆப்வியஸ்லி வந்து பார்த்திங்கன்னா மயங்கிடும். அதுக்கும் மேலே அந்த பொண்ணு மயங்கலை அப்படின்னா இவங்க டைரெக்டாக போய் சொல்லுவாங்க, நான் வந்து உன்னை காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலான்னு நினைக்கிறேன், நம்ம இங்கேயே டெய்லி காஃபி கேன்டீனில் குடிக்கிறோம் தானே, ஒரு நாள் சும்மா ஜாலியாக வெளில போய் பேசலாவா அப்படிம்பாங்க. ஏன், எதுக்கு அப்படின்னு அங்கே வந்தால் தெரிஞ்சுப்பேன், இப்போயே சொல்லணுமா உனக்கு? டைரெக்டாக பேசுவாங்க. இல்லைப்பா வாப்பா ப்ளீஸ்ப்பா அங்கே வாப்பா அப்படின்லாம் கெஞ்ச மாட்டாங்க. ஏன் இப்போ சொன்னாதான் வருவியா, அங்கே வந்தால் நான் சொன்னால் கேட்க மாட்டியா அப்படின்னாங்க. ஓகே, அந்த பிள்ளை வந்து வளைஞ்சின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். வந்துட்ட பின்னாடி இவங்க வந்து அவங்க லவ் சொல்கிறாங்க. அந்த பொண்ணு மகரமாக இருக்குது, மீனமாக இருக்குது, பெருசாக ஒத்து வர்றது இல்லை. ஏன்னா இவங்களோட ஒரு ஜென்ரல் கேரக்டர்ஸ்க்கும் இந்த மகரம் மீனம் இவங்களோட கேரக்டர்ஸ்க்கும் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக இருக்கும். இவங்களோட எண்ண அலைகள் வேறு, அவங்களோட எண்ண அலைகள் வேறு, பெருசாக ஒத்து வர்றதில்லை. இப்போ உதாரணத்துக்கு அந்த பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா மகரமா மீனமா அதெல்லாம் இல்லைங்க, அந்த பிள்ளை வந்து என்ன ராசினே தெரில. அந்த பிள்ளைகிட்ட வந்து இந்த பையன் லவ் சொல்கிறான். அந்த பொண்ணு சொல்லுது, சாரி நான் ஆல்ரெடி ஒரு பையன், ஐம் கமிட்டட், நான் ஆல்ரெடி வந்து ஒரு பையன் லைஃப்பில் இருக்கா அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்படின்னா ஓ அப்படியா, ஓகே, டசன்ட் மேட்டர், அதுக்காக ஒன்றும் பெருசாக நீ யோசிக்க வேண்டாம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து தொடரட்டும், நோ நீட் டு வரி அபவுட் தட், நான் உன்னை கேட்டன்றதே நீ மறந்துடு, நீ பாட்டு உன் வேலையை பாரு, நான் பாட்டு நீ வேலையை பார்க்குறேன் அப்படின்றத நேரில் சொல்லிடுவாங்க. ஆனால் வீட்டுக்கு வந்த பின்னாடி ஐயோ அந்த பொண்ணை வந்து மறக்க முடியலையே, நான் எப்படி வந்து அவளை விட்டுட்டு வாழ்வேன் அப்படின்ற ரேஞ்சுக்கு, ஏன்னா ரொம்ப நாள் மனசில் வச்சுருந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏறக்குறைய ஒரு 6 months
அந்த பிள்ளை தான் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் பார்ட்னர், அவள் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான ஒரு லைஃப் பார்ட்னர், அவள் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டான லவ், அவள் நம்ம வாழ்க்கையில் வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் என்னெல்லாம் எதிர்பார்த்தனோ அதெல்லாமே அந்த பொண்ணுக்கிட்ட இருக்கு. என்ன எதிர்பார்த்தாங்க? ஃபர்ஸ்ட் தைரியத்தை தான் எதிர்பார்த்தாங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இதெல்லாமே இருக்குது அப்படின்ற விதத்தில் மனசுக்குள்ளேயே ஒரு கோட்டை கட்டிட்டு, அந்த கோட்டை கட்டுன்னு அந்த பிள்ளைகிட்ட சொல்லவும் மாட்டாங்க. அந்த கோட்டை டைரெக்டாக வந்து சொல்லும்போது அந்த பிள்ளை ஆல்ரெடி நான் கமிட்டட் அப்படின்னு சொல்லிடுச்சேன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக நொந்து போயிடுவாங்க, பயங்கரமாக இடிஞ்சு போயிடுவாங்க. பட் நேரில் வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஸ்மூத்தாக டீல் பண்ணிடுவாங்க. வீட்டுக்குள்ளே வந்து அதுக்காக ரொம்ப ரூமை சாத்திட்டு ரொம்ப கஷ்டப்படுறது, ரொம்ப அழறது, ரொம்ப வருத்தப்படுறது. ஐயோ என்ன போய் வேணான்ட்டாலே, என்ன மாதிரி ஒரு பார்ட்னர் அவளுக்கு கிடைப்பாங்களா, என்ன 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 வேணான்ட்டாலே அப்படின்ற ஒரு ஈகோ கிளாஷ் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. புரியுதுங்களா? ஒரு ஈகோ கிளாஷ். எங்கே ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னா அந்த பிள்ளை ஆல்ரெடி கமிட்டடாக இருக்குது, ஒரு பெரிய விஷயம். ஆனால் இவங்களால அதை தாங்க முடியாது, ஏமாற்றத்தை தாங்க முடியாது, யாரும் மட்டம் தட்டினா தாங்க முடியாது, யாராவது தன்னை குறை சொல்லிட்டா தாங்க முடியாது, யாராவது நம்மள வேண்டாம் அப்படின்ட்டு தாங்க முடியாது. நான் எத்தனை பேரை வேணாலும் ரிஜெக்ட் பண்ண, ஆனால் என்ன யாருமே ரிஜெக்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்குள்ள வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறது, ரொம்ப அழறது, ரொம்ப வருத்தப்படுறது. அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, சாதாரணமாக அவள் பேசிட்டாள்னா பிரச்சனை இல்லை. அவள் இல்லை வேண்டாம், நீ வந்து என்ன அந்த எண்ணத்தில் நீ வந்து என் கூட பழகி இருந்த, இப்போ உன்னால் சாதாரணமாக பழக முடியாது, அதனால லெட்ஸ் பிரேக் அவர் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அவள் மூவ் ஆன் பண்ணிட்டா அப்படின்னா அப்போ தான் சிம்மத்துக்கு பயங்கர ஈகோ கிளாஷ் ஆகும். என்ன வேணான்னு சொன்னதே பெரிய தப்பு, அதுக்கும் மேலே உன்னால் என் கூட ஃப்ரெண்டாக பழக முடியாது, உன்னால் என்னோட எண்ணத்தை மாற்றிக்க முடியாதுன்னு என்னை கேவலப்படுத்திட்ட பற்றியா. நான் வந்து லவ்வராக நினச்சேன், நீ என்னை லவ் பண்ணலன்னா நான் ஃப்ரெண்டாக பழகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன், ஆனால் நீ அந்த மாதிரி உன்னால் உன்னோட எண்ணத்தை மாற்றிக்க முடியாது, நீ என்னை பார்க்குற பார்வை தப்பாக தான் இருக்கும், அதனால் நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்ட பற்றியா. அந்த வார்த்தையை என்னால் தாங்க முடியாது. நான் என்ன பண்ணுவேன் அந்த செகண்ட்லேருந்து, பொதுவாக வருத்தப்பட்டு அழுது என்ன பண்ணாலும் அந்த செகண்ட்லேருந்து யோசிப்பாங்க, இவ என்ன அழகு, இவளை விட அழகு, இவளை விட அறிவு, இவளை விட புத்திசாலித்தனம், இவளை விட வசதி, இவளை விட ஆளுமையான ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பெருமுயற்சி பண்ணுவாங்க. பெருமுயற்சி பண்ணி அந்த பொண்ணை விட எல்லாத்துலேயும் சுப்பீரியராக இருக்க ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு முன்னாடி போகிறது, அந்த பொண்ணை வெறுப்பேற்றுறது, அந்த பொண்ணை டீஸ் பண்ணுறது, அந்த பொண்ணு நினைக்கணும், ஐயோ இவனை மிஸ் பண்ணிட்டோமே, தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ற மாதிரி வருத்தப்படுறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்யும் சிம்மம். இது நல்லதா கெட்டதா அப்படின்னா என்ன கேட்டால் இது நல்லது அப்படின்னு தான் சொல்லுவேன். நீ என்னை வெறுத்து ஒதுக்கிட்டல, நீ என்ன பெரிய அப்பாட்டாகிறா, உன்னை விட நான் அப்பாட்டாகர் அப்படின்னு காமிக்கிறது தான் வாழறதுக்கான அர்த்தம், நம்ம ஜெயிக்கிறதுக்கான அர்த்தம் இல்லைங்களா. ஸோ அவங்க முன்னாடி ஜெயிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க முன்னாடி ஜெயிக்கணுன்றது மட்டுமா இவங்க குறிக்கோளாக இருக்கும், இல்லை ஃபேமிலியோடவும் ஹாப்பியாக இருப்பாங்களா அப்படின்னா அந்த செகண்ட் என்ன நீ வந்து உன் மனசுலேருந்து தூக்கி எறிஞ்ச அந்த செகண்ட் நான் வந்து உன்னை என் மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். அதுக்கப்புறம் நீ என்னோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஸ்டடிக்காக தான் உன்னை யூஸ் பண்ணுறேன், நீ என்னோட போட்டியாளரே தான் தவிர என்னோட வாழ்க்கையில் நீ பார்ட்னர் கிடையாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். புரியுதுங்களா? இது அவங்க ஆல்ரெடி அவங்க கமிட்டடாக இருந்தாலும் இல்லை இவங்களை லவ் பண்ணி இவங்களுக்கு ரொம்ப ஆளுமை உண்டு. பெருசாக வந்து பாருங்கள், இப்போ சாப்பாடு ஏதாவது ஆர்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காஃபி ஆர்டர் பண்ணுறாங்கன்னா காஃபி நிறைய குடிக்காதம்மா, காஃபி குடித்தா ஹெல்த்துக்கு இஷ்யூஸ் வரும், ஸோ நிறைய காஃபி வேண்டாம். அதாவது 1-2 காஃபி குடித்தா ஆப்வியஸ்லி இவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. நிறைய காஃபி குடிக்கிறேன், வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கிறேன், நான் சாப்பிடாம இருக்கேன், நான் டயட்டிங்கில் இருக்கேன், ஷைட்டிங்கில் இருக்கேன்லாம் இவங்களுக்கு பிடிக்காது. 3 நேரம் சாப்பிடணும். இது வந்து பாருங்க 3 நேரம் சாப்பிட்டா தான் உடம்புக்கு நல்லது. நாளைக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கிறது இப்படிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நியாயமான விஷயங்கள், ஹெல்த்தியான விஷயங்கள் சொல்லுவாங்க. இதுவே அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்துது. இப்போ மகரம் மீனம் வந்தால் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு நெகட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தும். ஏன்னா இவன் ரூல் அவுட் பண்ணுறான், டாமினேட் பண்ணுறான் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவங்க வந்துடுவாங்க. ஸோ சாலிடாக பிரிவாங்க. பிரிஞ்சாலும் அவங்க முன்னாடி அவங்கள விட ஒரு பெட்டரான ஒரு லைஃப் பார்ட்னரை கொண்டு வந்து அவங்க முன்னாடி கெத்தாக நிற்பாங்க. அவங்க வருத்தப்படுறது, அவங்க முகம் வந்து பார்த்திங்கன்னா மாறுறது இவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு நல்ல விஷயம் தான், மைனஸ்ன்னு சொல்கிறதுக்கு இல்லை. சரி, இப்படி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து டீஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய பர்சனாலிட்டி, அதே பொண்ணு நாளைக்கு என்னால் முடியல, என் ஹஸ்பண்ட் என்னை கொடுமைப்படுத்துகிறான், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு இவங்க கிட்ட வந்து அழுது அப்படின்னா முன்ன நின்று அந்த பொண்ணுக்கான பிரச்சனையை சால்வும் பண்ணுவாங்க, சார்ட் அவுட்டும் பண்ணி கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் அப்படின்னால 2 எக்ஸ்ட்ரீம். ரொம்ப நல்ல குணம் நிறைய உண்டு, அட் த சேம் டைம் கோவம் அப்படின்னு வந்துடுச்சு, ஈகோன்னு ஒன்று வந்துடுச்சு, என்னை நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நீ நெக்லெக்ட் பண்ணிட்ட, என்னை நீ வந்து டீஸ் பண்ணிட்ட, என்னை இல்ட்ரேட் பண்ணிட்ட, அப்போ என்னோட வேற முகத்தை நீ பார்ப்ப. அந்த சிங்கம் எப்படி கர்ஜிக்கும் அந்த மாதிரி கோவத்தில் கர்ஜிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சிம்மம் வந்து அதனோட கேரக்டர் வந்து எப்படி அப்படின்னாங்க,
ஒரு நிறைய சிம்மம் வந்து யூஸ்வலாக சொல்கிற டைலாக்ஸ், நான் ஒரு கண்ணாடி மாதிரி, என் முன்னாடி நீ சிரிச்சியானா நான் சிரிப்பேன், நீ கத்தனியானா நான் கத்துவேன், நீ அழுதியானா நான் அழுவேன், நீ கம்முன்னு இருக்கேன்னா நானும் கம்முன்னு இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் சிம்மம். இப்படி பல பஞ்ச் டைலாக்ஸ் அடிப்பாங்க. ஸோ ஆன் தி ஹோல் வந்து பார்த்திங்கன்னா சிம்மம் வந்து ஈகோன்றது இருந்துகிட்டே இருக்கும். மறந்துடுவேன், ஆனால் எக்காரணத்தை கொண்டு உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்ற எண்ணம் இருக்கும். ஆனால் அவங்களே வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு அழுதுட்டாங்க அப்படின்னா தாங்க மாட்டாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரொம்ப நல்ல குணமும் இருக்குது, ரொம்ப ஈகோவும் இருக்குது. இதில் எதை நம்ம எடுத்துக்கிறது? நியாயமாக பார்த்தீங்களான்னா இவங்க ஏமாந்தாலும் தோத்துட்டோம் அப்படின்னு மூளையில் உட்காந்து தாடி வச்சு தண்ணி அடித்து சூசைட் அட்டன் பண்ணி அப்படிலாம் கிடையாது. தோத்துட்டாலும் உள்ளுக்குள்ளே யாருக்கும் தெரியாமல் அதெல்லாம் செஞ்சாலும் வெளியே மற்றவங்க முன்னாடி வந்து கெத்தா ஐ எம் த பாஸ் அப்படின்ற மாதிரி நடக்கக்கூடிய பர்சனாலிட்டிஸ். பட் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆழ் மனதில் அதை சார்ந்த நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். அவங்களோட லவ், மறக்க முடியாத எண்ணங்கள், சிந்தனைகள், இதெல்லாமே நிறைய இருக்கும். மறக்க முடியாத இடங்கள், பழகின பழக்கங்கள், பேசின பேச்சு எல்லாமே மனசில் ஆழ் மனசில் ஷார்ப்பாக இருக்கும். அதை வந்து மனசுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிறதுனால இவங்களுக்கு சம் சார்ட் ஆஃப் ஹெல்த் இஷ்யூஸ் அப்படின்றதும் வரது உண்டு. இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ் அப்படிம்பாங்க. சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ் நிறைய இருக்குது. சைக்கோசோமேட்டிக் இல்னஸஸ் வர்றதுக்கு, அதே மாதிரி சைக்கலாஜிக்கலாக இவங்களுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் இவங்களோட சுய ஜாதகத்தில் பிளானட்ஸ் என்ன பேசிஸில் இருக்காங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களுக்கு என்ன மாதிரி கவுன்சிலிங் கொடுக்கணும், என்ன மாதிரி மெடிகேஷன்ஸ் ஹோமியோபதியில் அப்படின்றது வந்து பாருங்கள் பேசிக்கலி முழுக்க மைண்ட் பேஸ்டு ட்ரக்ஸ். ஸோ இந்த மாதிரி மைண்ட் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ்க்குலாம் ஹோமியோ வந்து எக்ஸலண்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கவுன்சிலிங்கும் எடுத்துக்கோங்க, கன்சல்டேஷனும் எடுத்துக்கோங்க. எத்தனையோ சியரப் ஹோமியோபதிக் மெடிகேஷன்ஸும் இருக்க தான் செய்து. ஒரு ஹோமியோ டாக்டரை போய் பார்த்து நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஆக சிம்மத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சிம்மத்தினோட லவ் இன்னும் எக்ஸ்ட்ராடனரிங்க, இன்னும் பயங்கரமாக இருக்கும். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. இனி வரும் பதிவுகளில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.